குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ட்ஸ் இது நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துட்டோம். பட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்மளால எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க முடியல. நமக்கு ஃபுல்லா கான்செப்ட் கவர் பண்றதுக்கே டைம் கரெக்டா இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து இந்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். சரியா? சரி. நான் குட்டியா அந்த கான்செப்டை வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். நம்ம பார்த்த கான்செப்டை சின்ன கான்செப்டா வந்து ஓவர்வியூ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெசன்ல என்னென்ன பார்த்தோம்? பிகாஸ் இன்னையோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசன்ல என்னென்ன பார்த்தோம்? ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்பர்ஸ் கவுண்டிங் நம்பர்ஸ்னா என்னென்ன இருக்கும்? ரியல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர் எல்லாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அதுல ரேஷியல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். அதை நம்பர் லைன்ல பிளாட் பண்றதுனா என்னன்னு பார்த்தோம். இது 9th ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு வரும், செகண்ட் லெசனா வருது. 8th ஃபர்ஸ்ட் லெசனா வருது, 9th செகண்ட் லெசனா வரும். சரிங்களா? ஸோ இது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம்? அந்த ரேஷியல் நம்பர்ஸ் வச்சு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பேசிக் அரித்தமேட்டிக் ஆபரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றோம் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? அதோட ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறவங்க ஓவர் ஆயிட்டாங்க. அடுத்தது என்ன வந்தாங்க? ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வந்தாங்க. வர்க்கம் மற்றும் வர்க்கமூலம். ஒரு நம்பரை அதே நம்பரால பெருக்கினாவோ இல்ல அதுக்கு ரூட் எடுத்தாவோ வரக்கூடிய விடையை கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுல சில பேசிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஒரு 2-3 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது யார் வந்தாங்க? கியூப் அண்ட் கியூப் ரூட் வந்தாங்க. கணம் மற்றும் கணமூலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கியூப் அண்ட் கியூப் ரூட் இஸ் நதிங் பட் ஒரே நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது. அது வந்து அந்த கான்செப்டும் பார்த்தோம். ஸோ இப்ப லாஸ்ட் கான்செப்ட் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ட்ஸ், அடுக்குகள் மற்றும் படிமானங்கள், அதுக்கப்புறம் இதுல அறிவியல் குறியீடுகள், இந்த டாபிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது தான் இந்த பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ட்ஸ்ல வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் கான்செப்ட் ஃபுல்லா நீங்க பார்த்துட்டீங்க. இன்னைக்கு ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துருவோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் ரொம்ப குட்டி எக்ஸசைஸ் தான். இதுல வந்து எல்லா எக்ஸசைஸையும் கவர் பண்ணி தான் இன்னைக்கு நான் எம்சிக்யூ எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஏன்னா லாஸ்ட் இதுலயே நம்ம கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணதுனால. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் வந்து உங்களுக்கு எம்சிக்யூலயே உள்ள வந்துடும். அது இல்லாம நாங்க வந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க் எம்சிக்யூ செட் வந்து உங்களுக்கு வந்து லேட் ஆன் 3rd வீக் ஆர் 4th வீக்ல வந்து கொடுப்போம். அது நீங்களே கிளாஸ்ல கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எம்சிக்யூலையும் நாங்கள் அந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ணிடுவோம். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ 3rd கொஸ்டின்ல இருந்து நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். The expert in anything was once a beginner. எந்த ஒரு துறையிலும் சாதித்த வல்லுனரும் ஒரு காலத்தில் ஆரம்ப புள்ளியில் இருந்து தொடங்கியவரே. அதாவது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் நம்ம அப்துல் கலாம் எடுத்துக்கலாம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட், ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்த ஒரு ரொம்ப பேசிக் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தவர் தான். ஒரு காலத்துல என்ன ஆனார்? ஒரு விஞ்ஞானி ஆனார், குடியரசுத் தலைவர் ஆனார், எல்லாமே. இந்த மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன், விவேகானந்தர், நிறைய சயின்டிஸ்ட் நீங்க வந்து நிறைய பேரோட கதை படிச்சிருப்பீங்க. நம்ம மேக்ஸ்லயே பார்த்திருப்பீங்க. எக்கச்சக்கமான கணிதவியலாளர் எல்லாமே வந்து 1 2 3 அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு அதுல இருந்து முன்னேறி தான் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட், மேத்தமேட்டிஷியன் எல்லாம் ஆயிருக்காங்க. ஸோ எதனால எப்படி அவங்களால ஆக முடிஞ்சதுன்னா விடாமுயற்சி, அவங்களுடைய பயிற்சி மற்றும் விடாமுயற்சி இது ரெண்டும் இருந்ததுனால மட்டும்தான் அவங்களால லைஃப்ல ஒரு ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. சும்மா எடுத்தோடனே வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களால மட்டும்தான் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும், ஒரு நல்ல லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா? சோ இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிற ஆக்டர் விஜய் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிடிக்கும் இல்லையா எல்லாருக்கும். சோ அவர் வந்து சினிமா துறை, சினி இண்டஸ்ட்ரியில இருந்து இங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்காரு? முதலமைச்சரா வந்திருக்காரு. கரெக்டா? சீஃப் மினிஸ்டர். எப்படி எல்லாமே நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்மளால லைஃப்ல எந்த லெவலுக்கும் போக முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. சரி, இப்ப பாடத்துக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ரிவ்யூ ரீகேப் கொடுத்துறேன். ஸோ
பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ராஜா கதை சொன்னேன். எனக்கு வந்து ஒரு ஒரு சதுரத்துக்கு ஒரு அரிசி வேணும், 2 சதுரத்துக்கு 2 அரிசி வேணும், அப்படி 8 சதுரம்னா 8 இன்டூ 8ஓட ஸ்கொயர்டா வேணும், 8 இன்டூ 8 இப்படி மடங்குகளா கேட்டுட்டு வந்தாரு ஒரு ராஜா. சோ அந்த மடங்குகளை வந்து தான் நம்ம வந்து பவர்ஸ்ல சொல்றோம். கரெக்டா? அதே மாதிரி டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்றதுக்கு வந்து இப்ப வந்து எர்த் டு சன் இல்லைன்னா நம்ம இங்க இருக்கோம், சன்னுக்கான டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்றோம், இல்ல மிக 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 சிறிய நுண்துகள் அதனுடைய அளவை சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான் இந்த சயின்டிபிக் நொட்டேஷன்ஸ் அண்ட் இந்த பவர் வேல்யூஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இல்லையா? இது ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பவர்ஸ் எப்பவுமே வந்து அடுக்குகள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அடிமானம் ஏ டு த பவர் என் அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஏ அப்படிங்கிறத பேஸ்னு சொல்லுவோம், என் அப்படிங்கிறத எக்ஸ்பனன்ட் அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் வேல்யூ வந்து சேமா இருந்தா ஒரு ஃபார்முலா, பேஸ் வேல்யூ டிஃப்ரெண்டா இருந்தா ஒரு ஃபார்முலா, இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். அதனால நான் ஃபாஸ்டா போறேன். 0 and non-zero. So இதுல வந்து பாத்தீங்கன்னா any number to the power 0 is always 0. பூஜ்ஜிய அடுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த நம்பரோட பவர் 0வா இருந்தாலும் அதனுடைய விடை 1. எனி நம்பர் பவர் மைனஸ் இருந்தது அப்படின்னா அது ரெசிப்ரோக்கல் 1/a பவர் n அப்படின்னு எழுதணும். சோ அது வந்து உங்களுக்கு பூஜ்ஜியம் மற்றும் எதிர்மறை அடுக்குக்கான விஷயம். இது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். இது நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுத சொன்னாங்கன்னா 0 1 2 3ல இருந்து நம்ம எழுதிட்டு போவோம். ஏன்னா 10 to the power 0ங்கிறதா ஒன்ஸ் பிளேஸ்க்கு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு மதிப்பு மட்டும்தான். அதனாலதான் 10 to the power 0. ஸோ எனி நம்பர் பவர் 0 இஸ் 1. அதனாலதான் அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 to the power 0ல போடுறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நமக்கு இது வந்து அடுக்குகளின் விதிகள், லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ பெருக்கலா இருந்தது அப்படின்னா பேஸ் சேமா இருந்து பவர்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணும். பேஸ் சேமா இருக்கு, அடிமானம் சமம், மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா ஆட் த பவர்ஸ். ஓகே, ஆனா பேஸ் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா ஆட் பண்ணக்கூடாது, இந்த ஃபார்முலாவே அங்க வராது. ஓகே, அதே மாதிரி பேஸ் சேம் பவர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு டிவிஷன்ல இருந்ததுன்னா அடுக்குகளை கழிக்க வேண்டும். பேஸ் அடிமானம் சமமா இருக்கு, அடுக்கு வேற வேறையா இருக்கு, வகுத்தல்ல கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணும், அடுக்கு பவர்ஸ வந்து கழிக்க வேண்டும். ஓகே, பெருக்கல்னா கூட்ட வேண்டும், வகுத்தல்னா கழிக்க வேண்டும். ஓகே, பவர் டு த பவர் கொடுத்திருந்தாங்கன்னா பவர்ஸ மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ டு த பவர் என் த ஹோல் பவர் என் கொடுத்திருந்தாங்கன்னா பவர்ஸ மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் 2 நம்பர் கொடுத்து பேஸ்ல 2 வேல்யூ கொடுத்து பவர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி டிவிஷன்ல இருந்ததுனாலும் தனித்தனியா பண்ணணும். சோ பெருக்கல் விதி, வகுத்தல் விதி கிளியரா இது வந்து லாஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸோட முக்கியமான ஒரு ரூல். ஓகே, சயின்டிபிக் மெத்தட், சயின்டிபிக் நோட்டேஷன் விஞ்ஞான குறியீடு இதுவுமே நான் வந்து சொன்னேன். நம்பர் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ல இருந்து ஜீரோஸை எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி தான் பவர்ல போடணும். அது இப்ப சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் எல்லாமே உங்களோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயே வருது. மாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் உங்களோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல வருது. இதை நீங்க சயின்ஸ்லயுமே பார்த்திருப்பீங்க. ஓகேவா? சோ இந்த பாடம் இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதையும் நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லிட்டேன். நம்ம இப்ப வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ஏன்னா 10 மினிட்ஸ் நம்ம எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், நியூ லெசன் பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் எல்லாமே இவாலுவேட், சிம்பிளிஃபை, சால்வ் தான். 7th கொஸ்டின் வரைக்கும், 8th கொஸ்டின் வரைக்கும், 9th கொஸ்டினும் 10th கொஸ்டினும் சயின்டிபிக் நோட், எக்ஸ்பான்ஷன் ஃபார்மும் இங்க வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்க நம்ம பார்த்தது வந்து நம்பர் கொடுத்துட்டு எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம்ல எழுத சொன்னாங்க. ஸோ எய்தர் ஆர் எப்படி வேணாலும் எழுதலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 2 நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சயின்டிபிக் நோட்டேஷனுக்கும் சேம் கான்செப்ட். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கான்செப்ட்ல டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. கான்செப்ட் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்றேன்.
கான்செப்ட்ல டவுட் இல்ல இல்லையா? இருந்ததுன்னா தாராளமா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சோ கொஸ்டின் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்றேன். ஒன் பை டூ த ஹோல் பவர் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 1 பவர் 3 டிவைடட் பை 2 பவர் 3 அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு 1 பவர் 3 இஸ் 1 தான். 1 இன்டூ 1 இன்டூ 1 1 தான். 2 பவர் 3 அப்படின்னா 2 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 8 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. ஓகேவா? ஸோ a பை m டு த பவர் n அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா a பவர் m n டிவைடட் பை a பை b b பவர் n. ஓகேவா? a பை b த ஹோல் பவர் n அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா a பவர் n டிவைடட் பை b பவர் n அப்படிங்கிற ஃபார்முலால நான் எழுதியிருக்கேன். ஓகே, சரி. இப்போ இதுல ரெண்டாவது ஒரு கொஸ்டினையும் நான் ஒர்க் அவுட் பண்றேன். 3 4 நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து நெகட்டிவ் பவர் 1 பை 2 த ஹோல் பவர் -5ன்னு நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நெகட்டிவ்ல கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணும்? 1 பவர் -5 டிவைடட் பை 2 பவர் -5 தனித்தனியா பிரிச்சிருங்க. அதுல எந்த இதுவுமே கிடையாது. இப்போ இந்த 2 பவர் -5 இங்க 1 பவர் -5 உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பவர் -5 அப்படிங்கிறது வந்து மேல போகும்போது 2 டு த பவர் +5 மாறிடும். ஸோ இப்போ வந்து 2 வந்து 5 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 விச் இஸ் ஈக்குவல் டு 32. ஓகேவா? ஸோ பவர் வந்து மைனஸ்ல இருந்தா என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் போட்டேன். இதுல எந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்தது வந்து 4வது கேள்வி. அதுவும் இதே சேம் இவாலுவேட் தான். இது சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது டபுள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இது சிங்கிள் நம்பர் கொடுத்து மல்டிப்ளை இவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல 2 நம்பர் கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 2 by 5 to the power 4 into 5 by 2 to the power -2. சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இத வந்து as it is 2 by 5 அப்படியே எழுதிக்கோங்க. 2 by 5 to the power 4 into இது 5 by 2 to the power -2ன்னு இருக்கு. நான் இதை வந்து தலைகீழா மாத்திட்டேன்னா எனக்கு இந்த பவரோட மைனஸ் வந்து போயிடும். அது ஒரு ரூல் நான் உங்களுக்கு சொன்னேன். 2 by 5 to the power 2. இப்போ எனக்கு வந்து அடிமானங்கள் சமமா இருக்கு. பேஸ் ரெண்டுமே 2 by 5 2 by 5ன்னு ஈக்குவலா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? பவர்ஸ் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். 2. சோ அப்ப என்னாச்சு? 2 by 5 to the power 6. அவ்வளவுதான். சோ ரெண்டையும் வந்து பேஸ் என்னோட கான்செப்ட் என்னன்னா, ஒண்ணு என்னோட ஃபார்முலாக்குள்ளதான் நான் எடுத்துட்டு வரணும். சோ ஃபார்முலாக்குள்ள எடுத்துட்டு வர முடியாததை தான் நான் இன் ஜென்ரலா சுருக்க முடியும். இல்லாததை நான் ஃபார்முலால தான் கொண்டு வரணும். இப்ப இங்க அடுக்குல கழித்தல் இருக்கு. இந்த கழித்தலை போக்கணும்னா இதை தலைகீழா மாத்துவோம். தலைகீழா மாத்தியாச்சுன்னா எனக்கு பேஸ் சேம், அடிமானங்கள் சமம். அடிமானங்கள் சமமா இருந்ததுன்னா நான் பெருக்கல் விதியின்படி அடுக்குகளை கூட்ட முடியும். அதை தான் பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா? இங்க வந்து 2 by 5 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, எந்த நம்பரா இருந்தாலும் சரி, ரெண்டும் சேமா இருக்கான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதா? எஸ். இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. சேம் பேட்டர்ன் தான். மூணாவது சப்டிவிஷன் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றேன். ஏன்னா ரெண்டாவது சப்டிவிஷன்ல பேஸ் சேமா தான் இருக்கு. தேர்ட் சப்டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 by 7 into 1 by 2 to the power -3 அப்படின்னு இருக்கு. இப்ப இத பாத்தீங்கன்னா 2 by 7 அப்படியே வச்சுப்பீங்க. இந்த பவர் -3 எனக்கு போகணும். அப்போ 1 by 2 வந்து 2 by 1 மாறுமா? அப்ப 2 to the power 3 ஆயிடும். இப்போ நான் வந்து ஆட் பண்ணிடலாம். 2 to the power 7 plus 3 that is 2 to the power 10. 2 to the power 10 ஓட வேல்யூ தெரிஞ்சா போடுங்க. தெரியலனா அட்லீஸ்ட் 2 to the power 10ன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? சோ இஸ் இட் கிளியர்? evaluate தான். அது கொஞ்சம் டிஃபரெண்ட் மாடல். அதுலயும் ஒரு கணக்கு போடுறேன். மீதி ரெண்டுமே நீங்களே அதுலயே ஹோம்ஒர்க் எடுத்துடலாம். சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறத நான் போடுறேன். ஒரு சம்லயும் மேபி ஒரு மாடல் 2 மாடல். சேம் மாடலா இருந்தா நீங்களே ஹோம்ஒர்க் எடுத்துருங்க. எனி நம்பர் பவர் 0. சரி, இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனி நம்பர் பவர் 0 0 இல்ல 1. 5 power 0 into 3 squared
பிளஸ் 6 to the power minus 1 into 3 squared. இந்த 3 squared ரெண்டு நம்பர் கூடயும் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? 1. ஓகே, 5 to the power 0, 1. 3 squared is 9. சாரிங்க, மல்டிப்ளிகேஷன் 9. ஓகே, இப்போ பிளஸ் எனக்கு இங்க வந்து 6 to the power minus 1 இருக்கு. நான் என்ன பண்றேன்? 1/6 எனக்கு மைனஸ் தான் போக்கணும். கேன்சல் பண்ணிட்டேன், நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணியாச்சு. சோ இப்போ என்னாச்சு எனக்கு இங்க 9 1s are 9. எடுத்துடலாமா? 9 2 18, 18 பிளஸ் 3/2 which is equal to 21/2. இங்க வந்து எந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்? a பவர் 0ங்கிற ஃபார்முலா மட்டும்தான் அப்ளை பண்ணோம். ஸோ எல்லா சம்லையும் ஏதோ ஒரு ஃபார்முலாவை கண்டிப்பா அப்ளை பண்ணிடுவீங்க இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ரெண்டாவது கணக்குக்கு பாத்தீங்கன்னா இதுலயே செகண்ட் சப்டிவிஷன், அது எல்லாமே நெகட்டிவ் பவர் இருக்கு. எல்லாத்தையுமே டிவைடட் பைல கொண்டு வருவீங்க. கொண்டு வரும்போது உங்களுக்கு பேஸ் சேம் ஆகும். அங்க சேம் பேஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவீங்க. மூணாவது கணக்குக்கு இதே சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவீங்க இதுலயே. அடுத்தது ஆறாவது கேள்வி. அதுவும் அது அடுக்கின் அடுக்கு, பவர் டு த பவர். ஆறாவது கொஸ்டினோட பேட்டர்ன். ஓகேவா? இது கொஸ்டின். சரியா? சரி, இப்போ 3 2 அடுக்கு 2 பவர் 3 இருக்கு. சரி, நான் இப்ப என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 3 டு த பவர் 2 into 3 இத வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். இன்டூ இங்க எனக்கு மைனஸ் இருக்கு. அப்ப இது என்ன பண்றேன்? 2 1 divided by 2 into 3 to the power 5 the whole power 2. இதுக்கு அப்புறம் தான் என்னால பவரை மல்டிப்ளை பண்ண முடியும். இது 18 ஸ்கொயர்ட் அப்படியே வச்சுக்கோங்க. சரி, இது என்ன ஆயிடும்? 3 to the power 6 into 1 by இது வந்து 2 ஸ்கொயர்ட் ஆச்சா? 2 ஸ்கொயர்ட் into 3 to the power 5 into 2. 5 into 2 னா 10 3 to the power 10 into 18 ஸ்கொயர்ட். 18 ஸ்கொயர்டுமே நம்ம எப்படி எழுதலாம்னா 18 வந்து 18 ஸ்கொயர்டு இல்லையா? சரி, 18 ஸ்கொயர்டோட மதிப்பு என்ன? இதை எப்படி பிரிக்கலாம் 18 அப்படின்னீங்கன்னா, சாரி, 18 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 18 ஃபர்ஸ்ட் வந்து 2 இன்டூ 3 2 அடுக்கு 2 போட்டீங்கன்னா 4. ஸோ 18 இன்டூ 18க்கு என்ன மதிப்பு வரும்? நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் பாக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டாவே வந்து 18 ஸ்கொயர்னே வச்சுட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. த்ரீ டு த பவர் 2 into 2. 2 ஸ்கொயர்ட் வந்து 4. 3 to the power 4 வந்து 81. ஸோ 81 into 4 வந்து 324. 18 ஸ்கொயர்டும் 324. எதுக்காக நான் இப்படி பிரிச்சேன்னா எனக்கு 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அதுக்காக தான் நான் பிரிக்கிறேன். இந்த 18 ஸ்கொயர்டை 2 அடுக்கு 2 இன்டூ 3 அடுக்கு 2 இன்டூ 2 ஏன் பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மறந்துடுவீங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை டெலீட் பண்றேன். அப்பதான் எனக்கு பேலன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இது என்ன ஆகும் அப்படின்னா 3 to the power 6 into 1 by 2 to the power 2 into 3 to the power 10 into 2 squared into 3 to the power 4. ஓகேவா? சரி, இப்போ இங்க 3 power 6 இருக்கு, இங்க 3 power 4 இருக்கு. ஸோ பேஸ் சேம், பவர்ஸ் ஆட் பண்ணிடலாமா? 3 to the power 6 plus 4 into 2 squared அப்படியே இருக்கட்டும் வச்சுக்கோங்க. will divided by 3 to the power 10 into 2
to the power 2 divided by 2 to the power 2 into 3 to the power 10. இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 வருமா? ஸோ நான் ஏன் இந்த 18 ஸ்கொயர்டு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா அப்பதான் அப்ளை பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கேன்சல் ஆகும், ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ நமக்கு எப்படி ஃபார்முலா அப்ளை ஆகி நம்மளால கேன்சல் பண்ண முடியுதுங்கிறது பார்க்கறதுக்காக தான். ஓகேவா? 6வது கேள்வி. 7வது கொஸ்டினும் சேம் பேட்டர்ன் சால்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மைண்ட் நெகட்டிவ் பவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்வது கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் த பவர் கொடுத்துருந்தாங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் த யூசிங் எக்ஸ்போனன்ஸ் யூஸ் பண்ணி உங்களை பவர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 8வது கேள்வி. அது நான் உங்களுக்கு காமிச்ச அதே மாடல் தான். அதுல வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் இருக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல. நான் உங்களுக்கு காமிச்ச எக்ஸாம்பிள்ல டெசிமல் பாயிண்ட் இல்ல. 897.14. ஸோ நீங்க இதை எழுதிடுவீங்க. 10^0 7 into 10 to the power 0 9 into 10 to the power 1 and 8 into 10 to the power 2 அப்படின்னு நீங்க எழுதிடுவீங்க. ஆனா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 14 என்ன பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா பிளஸ், இங்கெல்லாம் இன்டூ சைன் கிடையாது, பிளஸ் சைன். உள்ள இன்டூ வெளியில பிளஸ். ஓகேவா? பிளஸ் 1/10 பிளஸ் 4/100. இங்க வந்து ஸ்டார்ட் ஆகிறதே 10 100. ஓகேவா? டெசிமலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிறதே 10ம் 100 தான். டெசிமலுக்கு இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகிறது 0 1 10 1 2 10 to the power 1 2 அப்படின்னு போவீங்க. இது 1/10 1/100 1/1000 1/10,000 அப்படின்னு வரும். ஸோ அந்த 1க்கு பதிலாக நீங்க அங்க என்ன நம்பர் இருக்கோ அது போட்டுப்பீங்க எக்ஸ்பான்ஷனுக்கு. ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் மட்டும் நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது அதுல அந்த 3 கணக்கு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. நம்ம வந்து எம்சிக்யூ டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எம்சிக்யூல ஒரு கேள்விக்கும் நீங்க ஆன்சர்ஸ் எழுதணும் கைப்பட. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the additive identity for rational number is dash. விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி dash. ஸோ எக்ஸசைஸ்ல நமக்கு எல்லா ப்ராப்ளம்க்குமே ஒரு மாடல் 2 மாடல் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு இந்த 1.6 எக்ஸசைஸ்ல. The product of non-zero rational number and its reciprocal is dash. பூஜ்ஜியமற்ற ஒரு விகிதமுறு எண் மற்றும் அதன் தலைகீழியின் பெருக்கல் பலன் டேஷ் ஆகும். Third question, fraction and dash. விகிதமுறு எண்கள் கூட்டல் கழித்தல் மற்றும் டேஷ் செயல்பாடுகளின் கீழ் அடைவு பண்பை பெற்றுள்ளன. Question number 4. If a ribbon of length 10 meters is cut into equal piece of length 2/5 meter each, then the total number of pieces obtained dash. 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு நாடா ஒவ்வொன்றும் 2/5 மீட்டர் நீளமுள்ள சமமான துண்டுகளாக வெட்டப்பட்டால் கிடைக்கும் மொத்த துண்டுகளின் எண்ணிக்கை டேஷ்.
கால்குலேட் பண்ணோம். அஞ்சாவது கேள்வி, the number of non-square natural numbers between 9 to the power 2 and 10 to the power 2 is dash. 9 மற்றும் 10 9 squared and 10 squared ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள வர்க்கமற்ற இயல் எண்களின் எண்ணிக்கை dash. 9க்கும் 10க்கும் நடுவுல கிடையாது. 9 ஸ்கொயர்டுக்கும் 10 ஸ்கொயர். 9 ஸ்கொயர்னா 81, 10 ஸ்கொயர்னா 100. Question number 6. The square root of the decimal number 1.44 is dash. ரொம்ப easy. 1.44 என்ற தசம எண்ணின் வர்க்கமூலம் dash. ஏழாவது கேள்வி, the cube value of the smallest two-digit number. மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணின் கனமதிப்பு. The cube root of 729 is dash. 729 கனமூலம் dash. ஒன்பதாவது கேள்வி, the value of -1 raised by any even integer power is dash. -1 அடுக்கு ஏதேனும் ஒரு இரட்டை முழுவாக இருக்கும் போது அதன் மதிப்பு dash ஆகும். பத்தாவது கேள்வி, if a power 5 into a power n is equal to a power 12, then the value of n is dash. a power 5 into a ன் அடுக்கு n equal to a power 12. n இன் மதிப்பு dash. இப்பதான் பார்த்தோம் அது. So total 10 questions. 10 கேள்விக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே fill in the blanks மாடல் தான். ஸோ எல்லாமே குட்டி குட்டி ஆன்சர் தான். அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா போனேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சுது. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட நீங்க வந்து உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட சொல்லி நமக்கு வந்து மெசேஜஸ் ஆர் கால்ஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங் டைம்ல கூட நீங்க சாட் செஷன்ல உங்களோட டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.